அப்பா கோபத்துல உன்னை அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதாம்மா? நான் எதையும் வேணும்னு செய்யலப்பா. திடீர்னு பட்டம்மாக்கு முடியாம போச்சு. அதனாலதான் நான் சமைச்சேன். அதுக்குதான் அவங்க அந்த பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. நீங்க கோவத்துல அடிச்சீங்க. நீங்க அடிச்சது கூட வலிக்கலப்பா. ஆனா திருடின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப வலிச்சது. அப்போ ஒண்ணுதான் தோணுச்சு. அம்மாக்கு பதிலா நான் போயிருந்தா நீங்க, அம்மா, கணேசன் எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அப்படி எல்லாம் பேசாதம்மா. பெரிய தம்பி அடிக்கடி சொல்லுவாரு, இந்த நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நம்ம பேரு எழுதி இருக்குமா, அதுதான் அந்த வேலைக்கு நமக்கு கிடைக்குமா. அது மாதிரி நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதாம்மா நடக்கும். இந்த என் தலையெழுத்து மட்டும் ஏன்பா அப்படி இருக்கு? ஏன் எல்லாம் தப்பாவே நடக்குது? இல்லம்மா, இனிமே உனக்கு அப்படியெல்லாம் நடக்காது. ஆதித்ய தம்பி சொன்னது வாக்கு இல்லம்மா, உன் தலையெழுத்து. சுந்தரம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுக்க மாட்டேன். பட்டமா பரிமாறு. சரிங்கம்மா. அருண், என்ன கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு? ஸ்கின் அலர்ஜிமா. ஓ, அலர்ஜியா? ஓஹோ. விஜயா, அருணுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. ஓகே மேடம். பை த வே, நாளைக்கு காலையில 7:30க்கு ரெடியா இருக்கணும். கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கா? எதுக்குமா? என்னாச்சு? ஏன் பதட்டப்படுற? நிச்சயம் விஷயமா சுவாமிஜியை பார்க்கணும். நீ முன்னாடி போயிடு. நான் ஐஸ்வர்யா, தாக்ஷாயினி எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வரேன். பட்டமா, அம்மா, நெய்வேத்தியம் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? அதெல்லாம் கேட்கணுமா அகிலா? அதான் மணக்குது. ஆமா ஆமா, 7 வகை சாதம், 3 வகை பாயாசம் எல்லாம் மணக்கிறத பார்த்தா பட்டம்மா கைப்பக்குவம் மாதிரி தெரியலையே. ஏன் பட்டம்மா, நெய்வேத்தியம் எல்லாம் நீயே சமைச்சியா இல்ல பார்வதி கைப்பக்குவமா? சித்தி, இல்ல பார்வதி செஞ்சிருந்தா இப்ப என்ன? உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு ஐஷு ஃபேமிலி வந்தப்போ பார்வதி ஒரு ஆக்சிடென்டா சமைச்சா. ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அன்னைக்கு அவ செஞ்ச சாப்பாடை யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அம்மா, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கேட்காமலே ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டேன். அம்மா, தோனியை நான் நேரில் போய் பார்க்க போறேன்னு உங்ககிட்ட கேட்காமலே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். சாரி. அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்காம ஒரு வாக்கு கொடுத்துட்டேம்மா. அது காலேஜ் டைம், அது ஒரு ஃபன்னு. ஆனால் இது அப்படி இல்லைம்மா, ஒரு பொண்ணோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். பொண்ணா? பார்வதியா? ஆமாம். நீங்க நைட்டு தேடி போனீங்களே, அப்பவே தெரியும் தம்பி. ஏய், அவன் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. 16 கம்பெனிஸ், எவ்வளவோ எம்ப்ளாயீஸ், அப்பாயின்மெண்ட்ஸ். அவன் நம்பர் 1 பிசினஸ் மேக்னெட், தி கிரேட் ஆதித்யா. அவன் சாரி சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆதித்யா, நீ சொல்லுப்பா.
என்கிட்ட சாரி சொல்லி பேசுற அளவுக்கு அப்படி என்ன வாக்கு கொடுத்த அவளுக்கு? அன்னைக்கு பார்வதி ஆபத்துலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தப்போ சுந்தரம் என்கிட்ட இனிமேல் அம்மா முகத்தில் முழிக்கிற தகுதி எனக்கும் என் பொண்ணுக்கும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் இப்படியே போயிடுறோம் தம்பின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு. அப்போ நான் தான் பார்வதி சும்மா இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி தப்பாக நடக்குது, நம்ம வீட்டிலே ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டா இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஒரு ஆஃபீஸ் பாயை மாற்றினா கூட உங்ககிட்ட முதலே சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்காம ஒரு பொண்ணுக்கு வேலை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அவளை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் சமைச்சது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அன்னைக்கு நம்ம வயிறு மட்டும் இல்லைம்மா, மனசும் நிறைஞ்சது. அதனால் அவளை நம்ம குக்கிங் டீமில் சேர்த்துக்கலாமா? இது என்னோட ரிக்வெஸ்ட் அண்ட் ஆப்ளிகேஷன். ஒன்ஸ் அகேன் சாரிம்மா. அம்மா, பார்வதியை தேடி கூட்டிட்டு வரேன்னு பெரிய தம்பி ஆதித்யா போயிருக்காருமா. நீ சாரி கேட்டு ஒரு விஷயம் கேட்டும் என்னால உடனே பதில் சொல்ல முடியல. எத்தனையோ கோடிக்கணக்கான பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல நீ என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்க, நானும் செகண்ட்ஸ்ல முடிவை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பார்வதி விஷயம் ஆதித்யா, நீ வாக்கு கொடுத்துட்டு சாரி கேட்டுட்ட. நான் சாரி கேட்டுட்டு வாக்கு கொடுப்பேன். வெயிட் பண்ணுவியா? மா, ஐம் சாரி ஆதித்யா. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒன்று கேட்டு அம்மாவால உடனே முடிவை சொல்ல முடியல. எனக்கு ஹாஃப் டே, ஜஸ்ட் 12 hours டைம் வேணும். ஓகேம்மா. ஓகே, குட். எக்ஸ்கியூஸ் மீ. உண்டு இல்லைன்னு பட்டுன்னு சொல்லாம இப்படி போயிட்டாங்களே. ஆதித்யா, பா, அகிலா சொன்னது 100% ட்ரூ. நான் எத்தனையோ பேர்கிட்ட ஐ எம் ஆதித்யாஸ் டேடுன்னு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன். பல பேருக்கு பொறாமையா இருக்கு. ஆனா இப்ப நீ கேட்ட விஷயம் பொண்ணு விஷயம் இல்ல. அகிலா நல்ல முடிவா எடுப்பான்னு நம்புறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஷோ.